இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஃபேமிலியில சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னாங்க. வணக்கம், நான் விஜய் விஸ்வா, நடிகர், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து ஃபேமிலியா இங்க சம்மர் வெக்கேஷனுக்காக இங்க வந்திருக்கோம். வந்திருக்க இடத்துல வந்து இங்க பக்கத்துல வந்து எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கலன்ற பட்சத்துல இந்த ஹோட்டல் ரெஃபர் பண்ணாங்க. இந்த ஹோட்டல்ல வந்து கேட்கிறப்போ நாங்க ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். பெர் டே வந்து 1,85,000 சொன்னனால நாங்க இங்க ஸ்டே பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டு போட்டோ ஷூட் போட்டு போகலாம்னு பெர்மிஷன் கேட்டோம். தரல. அப்போ நாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்றப்போ ஜூஸ் அந்த சாஸ் எடுத்து சாப்பிட்றப்போ வெதர் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. உள்ள ஃபுல்லா புழு. அது புழுவானதுக்கு அப்புறம் நாங்கள் இமீடியட்டா ஷாக் ஆகிட்டு எல்லாரையும் சாப்பிடாதீங்க நிப்பாட்டிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து செஃப்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி புழு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. உங்க மேனேஜரை கூப்பிடணும்னு சொன்னோம். இங்க மேனேஜர்லாம் யாரும் கிடையாது, என்ன பண்ண முடியும்னு கேட்டாப்ல. அவர் வந்து ஒரு நாட்டுங்க. நான் நினைச்சேன் தமிழ் புரியலன்னு சொல்லிட்டு இவங்க இங்கிலீஷ்ல பிரதர் நல்லாவே புரியுது பண்ணாங்க. பண்ண அவர் என்ன பண்றாரு, திடீர்னு வந்து இன்னொரு பர்சன் வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பேசினாங்க. நாங்க மேனேஜர்கிட்ட பேசணும்னு சொன்னோம். மேனேஜரும் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த தகவலை சொன்னோம். அதுக்கு அவரும் எதுவுமே பேசல. இல்ல அது சொல்லவும் கிடையாது. ஒரு வார்த்தைக்கு ஏன் பண்ண எதுக்கு பண்ண கிடைக்கல. புழு சார், புழு. இது வந்து ஓகேன்ட்டு ஒரே ஒரு பேக்ல இருக்குன்னு நினைச்சிட்டு நாங்க என்ன எல்லாத்தையும் செக் பண்றோம். 3-4 பேக்ல அது மட்டும் இல்லாம எல்லா வாட்டர் பாட்டில் ஸ்கிராப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா இந்த ஹோட்டல் வந்து ஸ்டார் ஹோட்டல். இங்க இருக்க எல்லாரும் இங்கதான் வராங்களாம். இப்பதான் ஓனர் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க 10 பேர் எங்க குடும்பத்துல இருந்து சாப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனா நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. இப்போ இந்த விஷயத்த ஏன் மீடியாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, யாருனாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அது சாஸ் பாக்கெட் நீங்க திறந்து பாக்கணும். அதுக்காக மட்டும்தான் நாங்க இந்த மீட்டிங் கொடுக்குறது. எத்தனை குழந்தைங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியல. இருக்கும் போது நிறைய குழந்தைங்க நாங்க வந்து ஏன் வந்து மீடியாவில் நிக்கிறோம்னு காரணம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, தயவு செய்து இனிமேல் எங்க போனாலும் க்ளோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைங்க குடும்பன்றதை கம்யூனிகேட் பண்ண மட்டும்தான். அண்ட் மோர் ஓவர் எங்க வீட்லயும் எல்லாருமே வந்து 2 தடவை வாமிட் ஆகி மயக்கம் இருக்காங்க. இதுதான் விஷயம். ஃபுட் சேஃப்டிக்கு கால் பண்ணப்போ வந்து கால்ல வந்து இட்ஸ் லைக் என்ன நம்பரே வந்து நாட் இன் யூஸ் வந்துச்சு. சரிங்களா, அது எல்லாத்துலயும் ஒரே நம்பர் தான் இருக்கு. நம்பர் நாட் இன் யூஸ் வந்துச்சு. போலீஸ்க்கு கால் பண்றோம், 100 கால் பண்றோம். கால் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். பட் இட்ஸ் கீப் ஆன் வெயிட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்ல, 5 பேர் 6 பேரும் ட்ரை பண்ணோம். வெயிட்டிங் தான் இருந்துச்சு. ஃபுட் சேஃப்டிக்கு வந்து நான் அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சிங்கன்னா அவங்க எதுவுமே பார்க்கல. திருப்பி எதுவும் காலும் வரல. அவங்க கால் பண்ண சொன்னாங்க. 108க்கு கால் பண்ணோம். இங்க பாருங்க, 100க்கு கால் பண்ணோம். 100க்கு கால் பண்ணோம். டியூரேஷன் காமிங்க. 20 செகண்ட் கால் பண்ணிருக்கேன். இன்னும் கனெக்ட் ஆகல. நான் கால் பண்ணேன். கட் ஆயிருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, 108க்கு கால் பண்ணிருக்கேன். கால் போல 10 செகண்ட் போயிருக்கு. ஆம்புலன்ஸ்க்கும் கால் போல, 100க்கும் கால் போல. நாங்க என்ன பண்றோம்னு தெரியாம மீடியாவுக்கு கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். இதுதான் விஷயம். ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஆயா கிட்ட சொல்லணும் அப்படின்றது நோக்கம் இல்ல. ஆனா வந்து இவங்க அந்த 1 hour வந்துட்டு நாங்க வெயிட் பண்றோம். எதுக்கு வெயிட் பண்றீங்கன்ற மாதிரி இருந்தாங்க. ஒரு தண்ணி கொடுக்கலாம் சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க அதுதான் ஹைலி காஸ்ட்லியான ஒரு இடம். எங்களை அங்க கூட்டு போகாம இந்த ஷட்டர்லயே உட்கார வச்சிருந்தாங்க. தண்ணி கூட கொடுக்கல. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. நாங்க வந்து 1 மணிக்கு, 5. இப்ப வந்து எங்ககிட்ட என்ன பேசுறாங்கன்னா, நீங்க வெளியே சொல்லாதீங்க, என்ன பண்ணணும். நான் சொன்னேன், எங்களுக்கு மெடிக்கலி முதல்ல எங்களால செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம்.